புதுச்சேரியில் டிராவல்ஸ் உரிமையாளரிடம் ரூபாய் 4.54 கோடி பண மோசடி செய்த தம்பதியை புதுச்சேரி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி சர்கோ வீதியில் வசித்து வருபவர் நாராயணன் சொந்தமாக டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தி வருகிறார். இவர் தனது வீட்டை மணிகண்டன், கங்காதேவி தம்பதிக்கு வாடகைக்கு விட்டுள்ளார். இவர்கள் இருவரும் சங்கீதா, அப்துல் காதர், முகமது சித்திக் ஆகியோருடன் சேர்ந்து நாராயணனிடம் நன்றாக பழகி ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்து பணம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளனர். இதை நம்பி நாராயணனும் சுமார் ரூபாய் 4.53 கோடி முதலீடு செய்தார். ஆனால் மணிகண்டன் தரப்பினர் எந்த தொழிலும் செய்யாமல் பணத்தை திரும்ப தராமலும் ஏமாற்றியுள்ளனர். இதனையடுத்து நாராயணன் அளித்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி போலீசார் வழக்கு பதிவு செய்து சங்கீதா மற்றும் முகமது சித்திக் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் திருநெல்வேலி மேலப்பாலம் பகுதியில் பதுங்கியிருந்த மணிகண்டன், கங்காதேவி ஆகியோரை சிறப்பு புலனாய்வு குழுவினர் கைது செய்தனர். அப்போது மணிகண்டனின் உண்மையான பெயர் சையது முகமது புகாரி என்பதும் அவர் மணிகண்டன் என்ற பெயரில் ஆள்மாறாட்டம் செய்து மோசடி செய்ததும் தெரியவந்தது. தொடர்ந்து அவர்களிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் பணம் மற்றும் தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டது. மீதமுள்ள பணத்தை பறிமுதல் செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். சிறையில் அடைக்கப்பட்ட சையது முகமது மீது சேலம், தருமபுரி சிபிசிஐடி காவல் நிலையங்களிலும் மோசடி வழக்கு உள்ளது. இது தவிர திருவண்ணாமலை, சென்னை உள்ளிட்ட இடங்களில் மோசடி சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் புதுவையில் மேலும் 2 பேரிடம் மோசடி செய்து இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பெண் குழந்தைகளுக்கு வைப்பு நிதியாக ரூபாய் 50,000 அளிக்கப்படுவதை தேர்தலுக்கு பிறகு அமையும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு ரூபாய் 1 லட்சமாக உயர்த்தி வழங்கும் என்று முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். முத்தியல்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வையாபுரி மணிகண்டன் போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து முதல்வர் ரங்கசாமி சோலை நகர், காட்டாமணிக்குப்பம், அங்காளம்மன் நகர், மஞ்சரி நகர் ஆகிய பகுதிகளில் பிரசாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், புதுச்சேரியில் மீண்டும் ஒரு நல்லாட்சி அமைய இருக்கிறது. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் புதுச்சேரி 20 ஆண்டுகள் பின்தங்கிவிட்டது. அதை சரி செய்து புதுச்சேரியை வறட்சி பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்த மாணவர்களுக்கு கிடைப்பது போல மீனவ சமுதாய மாணவர்களுக்கும் கல்வி உதவிகள் வழங்கப்படும். சோலை நகரில் ரூபாய் 60 கோடி மதிப்பில் தூண்டில் முள்வளைவு அமைக்கப்படும். இன்னும் 20 நாட்கள்தான், மீண்டும் நாம் ஆட்சிக்கு வருவோம். நமது ஆட்சி அமையும் போது மேலும் பல திட்டங்கள் அமல்படுத்தப்படும். பெண் குழந்தைகளுக்கான வைப்பு நிதி ரூபாய் 50,000 தற்போது வழங்கப்படுகிறது. புதிய ஆட்சி அமைந்தவுடன் இது 1 லட்சமாக உயர்த்தப்படும். முன்பெல்லாம் ஊருக்கு 2 பட்டதாரிகள் இருப்பார்கள். நமது ஆட்சியில் செயல்படுத்தப்படும் கல்வி திட்டங்களை தொடர்ந்து வீட்டிற்கு 2 பட்டதாரிகள் உருவாகியுள்ளனர் என்று முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார். பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் பழனிராஜா, வேட்பாளர் வையாபுரி மணிகண்டன் மற்றும் கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். மண்ணடிப்பட்டு சட்டமன்ற தொகுதி வாதானூர் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் தாமரை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தார். புதுச்சேரி தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக சார்பில் மண்ணடிப்பட்டு தொகுதியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் 2வது முறையாக போட்டியிடுகிறார். கடந்த வாரம் பிரசாரத்தை தொடங்கி தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு நேரடியாக சென்று வாக்களிக்க வேண்டி பாஜக அரசின் சாதனைகளை துண்டு பிரசுரங்களாக வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்து வருகிறார். இதன் ஒரு பகுதியாக இன்று வாதானூர் பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் ஆரவாரத்துடன் வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு அனைத்து இடங்களிலும் உற்சாகமாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சியில் பாஜக, அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள், அமைச்சர் நமச்சிவாயம் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் சட்டப்பேரவைத் தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருப்புவனி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் இன்று மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளான ஐயனார் கோவில், புதுநகர் வீதி, கோகுலம் நகர், மேட்டு தெரு, அங்காளம்மன் கோவில் தெரு, மாரியம்மன் கோவில் தெரு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு
பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பு ஈடுபட்டனர். புதுச்சேரியில் இந்திய கூட்டணிக்குள் பெரும் குழப்பம் நிலவி வருவதாக தமிழகத்தின் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு காலாப்பட்டு தொகுதிகள் பாஜக வேட்பாளர் கல்யாண சுந்தரம் மற்றும் ராஜ்பவன் தொகுதிகள் பாஜக வேட்பாளர் மாநில தலைவர் ராமலிங்கத்தை ஆதரித்து தமிழகத்தின் பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை பிரசாரம் மேற்கொண்டார். இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் இந்திய கூட்டணிக்குள் பெரும் குழப்பம் நிலவி வருவதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரியை பொறுத்தவரை இது உலகிலேயே எங்கும் இல்லாத ஒரு விசித்திரமான கூட்டணி என்று அவர் கூறினார். குறிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட வேண்டிய நிலையில் கூட்டணி தர்மத்தை மீறி மற்ற தோழமை கட்சிகள் போட்டியிடும் இடங்களிலும் காங்கிரஸ் வேட்பாளர்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார். மேலும் கட்சிக்கு எதிராக வேட்புமனு தாக்கல் செய்ததாக கூறி காங்கிரஸ் தரப்பில் 6 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், இதுவே அந்த கூட்டணிக்குள் ஒற்றுமை இல்லை என்பதற்கான தெளிவான உதாரணம் என்றும் தெரிவித்தார். நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் உள்கட்டமைப்பு வசதி நல்ல முறையில் இருக்க வேண்டும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில், புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எந்தவொரு உள்கட்டமைப்பு வசதிகளும் செய்யவில்லை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் பிரதமர் மோடி தனி கவனம் செலுத்தி மாநில வளர்ச்சிக்கு பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியுள்ளார். புதுச்சேரி கொக்கு பார்க்கில் இருந்து இந்திரா காந்தி சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. புதிய பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலமாக புதிதாக அமைக்கப்பட்டுள்ளது. அரியங்குப்பம் முதல் முள்ளோடை வரை சாலையை விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் மரக்காணம் முதல் புதுச்சேரி வரை 4 வழி சாலையாக மாற்றுவதற்கு தயாராகி வருகிறது. காரைக்காலில் இருந்து புதுச்சேரிக்கு சாலை மேம்படுத்தி 4 வழி சாலையாக மேம்படுத்தப்பட்டுள்ளது. 4 வழி சாலை திட்டத்தை காங்கிரஸ் அரசு முடக்கியது. அதன் பிறகு பிரதமர் மோடி 4 வழி சாலை திட்டத்தை நாடு முழுவதும் செயல்படுத்தி வருகிறார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சோனியாவின் குடும்பத்தை மகிழ்வித்ததுதான் அவரது நோக்கமாக இருந்தது. புதுச்சேரி வளர்ச்சிக்கு அவர் ஏதும் செய்யவில்லை. நாடு வளர்ச்சியடைய வேண்டுமென்றால் உள்கட்டமைப்பு வசதி நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றார். காட்டிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ அன்னைராணி கான்வென்ட் சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழாவில் நடிகை தேவயானி பங்கேற்று சிறப்புரையாற்றினார். புதுச்சேரி மாநிலம் காட்டிரிக்குப்பத்தில் உள்ள ஸ்ரீ அன்னைராணி கான்வென்ட் சிபிஎஸ்இ பள்ளியில் ஆண்டு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக நடிகை தேவயானி கலந்து கொண்டு மாணவர்களின் திறமைகளை மனதார பாராட்டினார். 2025-26 ஆண்டு சிபிஎஸ்இ 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்த அன்னை ராணியின் மாணவர்களுக்கு பள்ளியின் சார்பாக சிறப்பு பரிசும் வழங்கப்பட்டது. மேலும் இப்பள்ளியின் சிறப்பம்சம் என்னவென்றால், நீட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற டாக்டர் சீட் பெறும் அன்னை ராணி பள்ளியின் மாணவர்களுக்கு 50,000 ரூபாய் ரொக்கப்பணம் ஒவ்வொரு ஆண்டும் கொடுக்கப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு நடிகை தேவயானி அவர்கள் கையால் மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக கொடுக்கப்பட்டது. நிகழ்வில் பள்ளியின் சேர்மன் PN சண்முகம் மற்றும் பள்ளி முதல்வர் சிவகாமி பள்ளியின் அடுத்த கட்ட நகர்வை குறித்து பெற்றோர்களிடம் விரிவான சிறப்புரை வழங்கினார். தடகள போட்டியில் மாநில அளவில் பல்வேறு பிரிவுகளில் போட்டியிட்டு கோல்டு மெடல் வென்ற மாணவிக்கு சிறப்பு பரிசு தொகையாக 40,000 ரூபாய் வழங்கப்பட்டது. மாணவியின் கோச்சை ஊக்குவிப்பதற்காக அவருக்கும் சிறப்பு தொகை வழங்கப்பட்டது. மேலும் நிகழ்ச்சி நடக்கப் போகிறது என்பதை முன்கூட்டியே சோசியல் மீடியாவில் பள்ளியின் சார்பாக ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது. அது தற்போது 10 லட்சம் பார்வையாளர்களுக்கு மேல் கடந்து சென்று வீடியோ வைரலாகியது. ஆண்டு விழாவில் பொதுமக்கள், பெற்றோர்கள், குழந்தைகள், பள்ளியின் மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்த முன்னேற்பாடாக சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர், கழிவறை, மெடிக்கல், ஃபுட் ஸ்டால் என அனைத்து ஏற்பாடும் செய்யப்பட்டது. மேலும் 2026-27 ஆண்டிற்கான ப்ரீகேஜி டு 11th ஸ்டாண்டர்ட் அட்மிஷன் நடைபெறுகிறது. மேலும் விவரங்களுக்கு 9013757554 மற்றும் 9456055611 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளுமாறும் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பனித்திட்டு கிராமத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு தீவிரமாக வாக்கு சேகரித்து வருகிறார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ஏம்பலம் தொகுதியில் மோகன்தாஸ் போட்டியிடுகிறார்.
தீவிர பிரசாரம் மேற்கொண்டு வரும் அவர் பனித்திட்டு பகுதியில் வாக்கு சேகரித்தார். முன்னதாக அப்பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்தி ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு வீடு வீடாக சென்றார். வேட்பாளர் மோகன்தாஸை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். கூனிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டேரிக்குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலில் மாலை வளர்பிறை வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர். பிரதோஷ வழிபாட்டிற்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடலின் நிர்வாகிகள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர். குராஷ் தற்காப்பு கலை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. புதுவை மாநில குராஷ் தற்காப்பு கலை சாம்பியன்ஷிப் போட்டிகள் முத்திரையர்பாளையம் ஆதித்யா பாரதிதாசன் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் புதுவையின் பல்வேறு பள்ளிகளை சார்ந்த குராஷ் தற்காப்பு கலை பயின்ற வீரர்கள், வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். ஆதித்யா பாரதிதாசன் பள்ளியின் முதல்வர் ஆலன் டைட்டஸ், ஹானஸ்ட் நைட் மார்ஷியல்ஸ் ஆர்ட்ஸ் அகாடமி தலைவர் பாலமுரளி ஆகியோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர். மூத்த பயிற்சியாளர்கள் முனுசுவாமி, குணசேகரன், மகேஸ்வரன், சிவன் யானம், பச்சையப்பன், பகவதி, விஸ்வநாதன் ஆகியோர் போட்டிகளை நடத்தினர். KAB குராஷ் சங்க பொதுச் செயலாளர் ராமமூர்த்தி போட்டிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தார். போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு நடந்த பரிசளிப்பு விழாவில் எசையப்பலம் பள்ளி தாளாளர் டாக்டர் சஞ்சீவி ரங்கநாதன், சுங்கத்துறை அதிகாரி நடராஜன், விஜயாஞ்சலி, பள்ளி தலைமை ஆசிரியர் இளங்கோவன், புதுவை பல்கலைக்கழக முன்னாள் ஆடிட்டர் குணசேகரன், பாவேந்தர், பள்ளி முதல்வர் லட்சுமிகாந்தன், புதுவை பொதுப்பணித்துறை முன்னாள் கண்காணிப்பாளர் இளையநம்பி ஆகியோர் சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினர். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகா ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள நிலையில் புதுச்சேரி மாநிலம் முழுவதும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதியின் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆதரவுடன் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் பேரியக்கத்தின் வேட்பாளராக போட்டியிடும் கோபிகா இன்று மதகடிப்பட்டு சிவன் கோவில் தெரு, அங்காளம்மன் தெரு, கோகுலம் நகர், மதகடிப்பட்டு கடைவீதி, புதுநகர், மேட்டு தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அங்கு குடியிருந்த பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்து வேட்பாளர் கோபிகாவிற்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வாக்கு சேகரிப்பின் போது கூட்டணி கட்சியின் தோழர்கள் மற்றும் என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் மற்றும் கூட்டணி கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். கிறிஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 19ஆம் ஆண்டு விளையாட்டு நாள் தொடக்க விழா 27/3/2026 புதுச்சேரி பிச்சைவரன்பேட்டில் இயங்கி வரும் கிறிஸ் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியின் 19ஆம் ஆண்டு விளையாட்டு நாள் தொடக்க விழா 27/3/2026 வெள்ளிக்கிழமையன்று கல்லூரியின் வளாகத்தில் மிக சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் கல்லூரியின் மேலாண் இயக்குநர் முனைவர் SR சாம்பால் அவர்கள் தலைமை தாங்கி கொடியேற்றியும் ஒலிம்பிக் சுடர் ஏற்றியும் விழாவினை தொடங்கி வைத்தார். விழாவின் முதன்மை அங்கமாக கல்வியில் சிறந்தது, பொருளாதாரத்தில் பின்தங்கிய பல்வேறு துறை மாணவ மாணவியருக்கும் கல்லூரியில் செயல்பட்டு வரும் உதவும் துளிகள் அமைப்பின் மூலமாக கல்வி உதவித்தொகைக்கான காசோலைகளை மேலாண் இயக்குநர் முனைவர் SR சாம்பால் அவர்கள் வழங்கினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் A சிவக்குமார் அவர்கள் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் திரு C குமரவேல் அவர்களும் முன்னிலை வகித்தனர். கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு L சுப்பிரமணியம் அவர்களும் உடனிருந்து விழாவினில் சிறப்பித்தனர். விழாவின் தொடர்ச்சியாக விளையாட்டு நாள் உறுதிமொழியானது மாணவர்கள் அனைவராலும் எடுத்துக் கொள்ளப்பட்டது. பின் அனைத்து துறை மாணவர்களின் அணிவகுப்பு, மாணவ மாணவியரின் பிரமிடு சாகசங்கள், ஒலிம்பிக் தொடர் ஓட்டம், பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகள் விழாவானது களை கட்டியது.
அனைத்து துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியர் ஆர்வத்துடன் விழாவில் பங்கேற்று சிறப்பித்தனர். புதுச்சேரி பேரவை தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களில் 41% பேர் கோடீஸ்வரர்கள் என்று ஜனநாயக சீர்திருத்த சங்கம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் அந்த வேட்பாளர்களில் 23% பேர் மீது குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள பேரவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் மார்ச் 23ஆம் தேதி நிறைவடைந்தது. இதில் 294 பேர் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்துள்ளனர். அவர்களில் 34 பேர் தேசிய கட்சிகளிலிருந்து, 63 பேர் மாநில கட்சிகளிலிருந்தும் பதிவு செய்யப்பட்டு, அங்கீகரிக்கப்படாத கட்சிகளிலிருந்து 80 பேரும், சுயேட்சையாக 117 பேரும் போட்டியிடுகின்றனர். வேட்புமனு தாக்கல் செய்தவர்களில் சுமார் 66 பேர் 23% மீது குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளன. 2021ஆம் ஆண்டில் 323 பேர் போட்டியிட்டவர்களில் 54 பேர் 17% மீது குற்ற வழக்குகள் பதிவாகியிருந்தன. காங்கிரசின் 21 வேட்பாளர்களில் 3 பேரும், என்ஆர் காங்கிரஸில் 16 வேட்பாளர்களில் 4 பேர் மீதும், திமுகவின் 12 வேட்பாளர்களில் 6 பேர் மீதும், பாஜகவின் 10 வேட்பாளர்களில் 5 பேர் மீதும் குற்ற வழக்குகள் பதிவாகியுள்ளதாக தங்களின் வேட்பு மனுக்களில் குறிப்பிடப்பட்டுள்ளனர். இவர்களில் 3 பேர் மீது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள், 2 பேர் மீது ஐபிசி சட்டப்பிரிவு 302 கீழ் கொலை வழக்கும் பதிவாகியிருக்கிறது. 119 வேட்பாளர்கள் 41% தங்களை கோடீஸ்வரர்கள் என்று குறிப்பிட்டுள்ளனர். முக்கிய கட்சிகளில் காங்கிரஸ் கட்சியின் 21 வேட்பாளர்களில் 17 பேரும், என்ஆர் காங்கிரசின் 16 வேட்பாளர்களில் 16 பேரும், திமுகவின் 12 வேட்பாளர்களில் 11 பேரும், பாஜகவின் வேட்பாளர்களில் 10 பேரும் ரூபாய் 1 கோடிக்கு அதிகமான சொத்துக்களை வேட்புமனுவில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 291 வேட்பாளர்களின் மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் 2099 கோடி என்றும், இது ஒரு வேட்பாளருக்கு சராசரியாக ரூபாய் 7.21 கோடி என்றும் அந்த அறிக்கை தெரிவித்திருக்கிறது. இவர்களில் அதிகபட்சமாக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தனது பிரமாண பத்திரத்தில் தனக்கு சுமார் ரூபாய் 600 கோடி சொத்து உள்ளதாக கணக்கு காட்டியுள்ளார். மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு நடைபெற்ற ஊர்வலத்தை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் நேரில் கலந்து கொண்டு ஜெயின் சமூகத்தினரை உற்சாகமாக வரவேற்றனர். மகாவீரர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு அண்ணா சாலையில் அமைந்துள்ள ஜெயின் கோவிலில் ஜெயின் சமூகத்தினர் பாரம்பரிய மரபின்படி மகாவீரர் சுவாமியின் சிலையை அலங்கரித்து பக்தி உணர்வுடன் ஊர்வலமாக எடுத்து செல்லும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் பெண்கள், இளைஞர்கள், சிறார்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டு பக்தி பாடல்கள் பாடி கோஷங்கள் எழுப்பி ஆன்மீக உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இந்த ஊர்வலம் காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட வள்ளலார் சாலையில் உள்ள வெங்கட நகர் பகுதியை வந்தடைந்தது. அப்போது லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் நேரில் கலந்து கொண்டு ஜெயின் சமூகத்தினரை உற்சாகமாக வரவேற்றனர். மேலும் மகாவீரர் சுவாமியின் உபதேசங்கள் உலக சமாதானத்திற்கும் அகிம்சை கொள்கைக்கும் முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை குறிப்பிட்டு மகாவீரர் ஜெயந்தி வாழ்த்துக்கள் தெரிவித்து மகிழ்ந்தார். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில் இளைஞர் வேட்பாளராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் தீவிர பிரசாரம் செய்து வரும் நிலையில் அப்பகுதி மக்கள் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். காமராஜர் நகர் தொகுதியில் இளைஞர் வேட்பாளராக ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் மக்களின் ஆதரவை பெற்று தீவிர பிரசாரம் மேற்கொண்டு வருகிறார். இளைஞர்களின் எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கும் வகையில் வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் உள்ளூர் வளர்ச்சி போன்ற முக்கிய அம்சங்களை முன்வைத்து அவர் தனது பிரசாரத்தை வெளிப்படுத்தி வருகிறார். கிருஷ்ணா நகர் பகுதியில் 23வது பூத் தலைவர் மோகன் மற்றும் 26வது பூத் தலைவர் உமா ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த பிரசாரத்தில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு பொதுமக்களை நேரில் சந்தித்தார். அவர் தனது சின்னமான தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வீடுதோறும் சென்று வாக்கு சேகரித்தார். பிரசாரத்தின் போது பெண்கள், முதியோர் மற்றும் இளைஞர்களிடையே பெரும் வரவேற்பு கிடைத்தது. இந்த நிகழ்வில் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரபாகரன், சுரேஷ் மற்றும் பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டு பிரசாரத்தில் சிறப்பித்தனர். மேலும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளும் உடனிருந்து ஆதரவு தெரிவித்தனர். பிரசாரத்தின் போது குடிநீர் வசதி, சாலை மேம்பாடு, வடிகால் அமைப்பு, இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கம் போன்ற பொதுமக்களின் முக்கிய கோரிக்கைகளை கேட்டறிந்த ஜோஸ் சார்லஸ் மார்டின் மக்களின் தேவைகளை முன்னிலைப்படுத்தி அவற்றிற்கு விரைவான தீர்வுகளை வழங்கும் நிர்வாகத்தை உருவாக்குவோம் என்று உறுதியளித்தார். மேலும் புதுச்சேரியின் முழுமையான வளர்ச்சிக்காக புதிய மாற்றத்தை கொண்டு வருவோம்,
மக்கள் நலனை முன்னிலைப்படுத்தும் அரசியல்தான் எங்களின் இலக்கு என்று தெரிவித்தார். இந்த தீவிர பிரச்சாரம் மூலமாக காமராஜர் நகர் தொகுதியில் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் ஆதரவு நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் தர்பூசணி சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் வேட்பாளர் ஜெயக்குமார் அவர்களை ஆதரித்து தர்பூசணி சின்னத்தில் வாக்களிக்குமாறு வலியுறுத்தி கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட புவன்கேரி வீதியில் வீடு வீடாக சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவை கோரினார். இந்த நிகழ்வில் தொகுதியின் தலைவர்கள், நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். மேலும் நெல்லித்தோப்பு மெயின் மார்க்கெட் பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலின் நிலையை ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நேரில் பார்வையிட்டார். அப்பகுதி பொதுமக்கள் அந்த வாய்க்காலை தூர்வாரி சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை வைத்தார். அதனைத் தொடர்ந்து மார்க்கெட் பகுதியில் கடையாக சென்று வியாபாரிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து ஜெயக்குமார் அவர்களுக்கு ஆதரவு கோரி வாக்குகளை சேகரித்தார். இதற்கிடையில் நெல்லித்தோப்பு தொகுதி வேல்முருகன் நகரை சார்ந்த திமுக கட்சியிலிருந்து விலகிய பன்னீர், மதிவாணன், ராஜேந்திரன், சக்திவேல், சிலம்பரசன் உள்ளிட்டோர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் முன்னிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். இந்த நிகழ்வில் கட்சியின் தொண்டரணி தலைவர் மதன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். மேலும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் மற்றும் வேட்பாளர் ஜெயக்குமார் ஆகியோருக்கு நேரில் சந்தித்து ஆதரவு தெரிவித்தனர். இதில் மாநில இளைஞரணி செயலாளர் பாலு, தொகுதியின் பொதுச் செயலாளர் பிரசாந்த், திருபவனி தொகுதியின் தலைவர் மதன்ராஜ், இளைஞரணி செயலாளர் தாஸ், செல்வகுமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் நடைபெறும் இந்த தீவிர பிரசாரம் மற்றும் பல்வேறு தரப்பினரின் ஆதரவு லட்சிய ஜனநாயக கட்சிக்கு வலு சேர்க்கும் வகையில் அமைந்துள்ளது. மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள ஜெயின் கோவிலில் சிறப்பு வழிபாடுகள் செய்யப்பட்டு நடைபெற்ற தேர் திருவிழாவில் 500க்கும் மேற்பட்ட ஜெயின் சமூகத்தினர் கலந்து கொண்டனர். மகாவீரர் ஜெயந்தி விழா நாடு முழுவதும் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரியில் உள்ள ஜெயின் சமூகத்தினர் பாரதி வீதியில் உள்ள ஜெயின் கோவிலில் ஒன்று கூடினர். கோவிலில் காலை முதல் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் மகாவீரர் சிலையுடன் தேர்பவனி நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் புதுச்சேரியில் வாழும் ஜெயின் சமூகத்தை சார்ந்த சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாரதி வீதியில் தொடங்கிய ஊர்வலம் புதுச்சேரி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. இந்த தேர்பவனிகள் பஜனை பாடல்களை பாடி பல்வேறு வாத்தியங்களை இசைத்து ஆடி பாடி நடனமாடி சென்றனர். மேலும் மகாவீரர் ஜெயந்தியை முன்னிட்டு அனைத்து இறைச்சி கடைகள் மற்றும் மதுபான கடைகளும் மூடப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. அஹிம்சை, சத்தியம், கருணை, தியாகம் ஆகிய உயர்ந்த பண்புகளை உலகிற்கு போதித்த மகாவீரர் சுவாமியின் ஜெயந்தி நாளையொட்டி ஜெயின் சமூகத்தினருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மகாவீரர் சுவாமியின் போதனைகள் மனிதநேயம், சமாதானம் மற்றும் சகோதரத்துவத்தை வலியுறுத்துகின்றன. இந்த இனிய நாளில் நாம் அனைவரும் அஹிம்சை வழியில் நடந்து நல்லிணக்கத்துடன் வாழ உறுதியெடுக்க வேண்டும். இவ்வாறு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் தனது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். மயிலம் பொறியியல் கல்லூரியில் சங்கல்ப் 2026 ஆண்டு விழா கொண்டாட்டம். விழுப்புரம் மாவட்டத்தின் தலை சிறந்த கல்லூரியாக விளங்கும் மயிலம் பொறியியல் கல்லூரி வெள்ளி விழாவை கடந்து சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. விழாவிற்கு தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் மற்றும் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு மா தனசேகரன் தலைமை தாங்கினார். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் மருத்துவர் நாராயணசுவாமி கேசவன், பொருளாளர் திரு ராஜராஜன் மற்றும் இணை செயலாளர் திரு வேலாயுதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். முன்னதாக மயிலம் கல்வி குழுமத்தின் இயக்குநர் முனைவர் செந்தில் அனைவரையும் வரவேற்று பேசினார். கல்லூரியின் முதல்வர் முனைவர் ராஜப்பன் ஆண்டறிக்கை வாசித்தார். மயிலம் நர்சிங் கல்லூரியின் முதல்வர் முனைவர் தமிழ்ச்செல்வி மற்றும் மயிலம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்டின் முதல்வர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் உடனிருந்தனர். மயிலம் பொறியியல் கல்லூரியின் திறந்தவெளி அரங்கத்தில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தமிழ் திரைப்படத்துறையில் ஒரு முன்னணி நடிகரும் சர்ப்ரைஸ் சர்வதேச திரைப்பட விருதை வென்றவரும் காதல், நகைச்சுவை, அதிரடி மற்றும் குணச்சித்திர வேடங்களில் இயல்பாக நடிக்கக்கூடியவரும் தயாரிப்பாளருமான திரு ஜீவா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை உற்சாகப்படுத்தினார். மேலும் நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகரும் மேடை பேச்சாளரும் பிளாக்ஷிப் போன்ற இணையதள நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கியவரும் மிமிக்ரி கலைஞருமான திரு சுட்டி அரவிந்த், பின்னணி பாடகரும் மேடை பாடகரும் சூப்பர் சிங்கர் வெற்றியாளருமான திரு திவாகரன், சந்தோஷ் மற்றும்
திரையுலகில் தமிழ், தெலுங்கு மற்றும் கன்னட மொழிகளில் பாடி வரும் பிரபல பாடகியுமான சஞ்சனா கல்மேஞ்சே ஆகியோர்களின் நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக துறை வாரியாக சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற வளாகத் தேர்வில் கலந்து கொண்டு 5 லட்சத்திற்கும் மேலாக ஆண்டு ஊதிய தொகுப்பினை பெற்ற மாணவர்களையும் விழாவில் சிறப்பிக்கப்பட்டனர். மேலும் கல்லூரியில் 20, 15 மற்றும் 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிய பேராசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் சிறப்பு சான்றிதழ் மற்றும் கேடயங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். பின்னர் மாணவ மாணவியர்களின் கலை நிகழ்ச்சிகள் சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சியில் மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கல்வி அறக்கட்டளையின் அறங்காவலர் உறுப்பினர்களான திருமதி கீதா தனசேகரன், திருமதி கவிதா சுகுமாரன், மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி, மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர். மேலும் தக்ஷீலா பல்கலைக்கழகத்திலிருந்து துணைவேந்தர், முதன்மையாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி குழுமத்திலிருந்து இயக்குநர்கள், முதல்வர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலம் கல்வி குழுமத்தின் அனைத்து துறையை சார்ந்த 3000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கண்டுகளித்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை மின்னணுகள் மற்றும் மின்னுவியல் துறையின் துறைத் தலைவர் பேராசிரியர் முனைவர் முரளிகிருஷ்ணன் மற்றும் கணி பொறியியல் துறையின் தலைவர் பேராசிரியை முனைவர் பிரியா ராதிகா தேவி ஆகியோர் செய்திருந்தனர். மங்களம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் முதலமைச்சர் ரங்கசாமியை ஆதரித்து சமூக சேவகர் கண்ணபிரான் ஜக்கு சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பில் அனைத்து தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் போட்டியிட்டு வருகின்றனர். இதில் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி போட்டியிடுகிறார். அவரை ஆதரித்து மங்களம் சட்டமன்ற தொகுதியில் சமூக சேவகர் என்ஆர் காங்கிரஸ் கட்சி நிர்வாகி கண்ணபிரான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளிலிருந்து பொதுமக்களை நேரில் சந்தித்து ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் அரியூர், பங்கூர், பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் முதலமைச்சராக ரங்கசாமி ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட மக்கள் நலத்திட்ட பணிகளை எடுத்துரைத்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்று மீண்டும் ரங்கசாமி முதலமைச்சராக பொறுப்பேற்ற வேண்டும் என்றும், இத்தொகுதியில் போட்டியிடும் ரங்கசாமி அவர்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்றும் பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி ஜக்கு சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நெட்டப்பாக்கத்தில் குக்கர் சின்னத்தில் சுயேட்சை வேட்பாளர் ஹரிகிருஷ்ணன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுவையில் வருகின்ற 9ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகின்ற நிலையில் நெட்டப்பாக்கம் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக களம் காணும் வேட்பாளர் ஹரிகிருஷ்ணன் துண்டு பிரசுரங்கள் வழங்கி குக்கர் சின்னத்தில் நெட்டப்பாக்கத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மக்கள் தனக்கு வாய்ப்பளித்தால் நெட்டப்பாக்கம் தொகுதியில் அனைத்து கிராமங்களிலும் பொது கழிப்பிடம் மற்றும் சமுதாய நலக்கூடங்கள் கட்டி தரப்படும் என்றார். தொடர்ந்து சூரமங்கலம், நெட்டப்பாக்கம், செம்படப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். எஸ்எம்பி பள்ளியில் ஆண்டு விழா கொண்டாட்டம். மதகடிப்பட்டு புதுச்சேரி ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு பகுதியான எஸ்எம்பி பள்ளியின் 3ஆம் ஆண்டின் ஆண்டு விழா எஸ்எம்பி வைப்ரன்ஸ் 2.0 கொண்டாடப்பட்டது. நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் நிர்வாக இயக்குநருமான திரு எம் தனசேகரன், பொறியாளர் டி ராஜராஜன், இணை செயலாளர் ஆர்கிடெக்ட் எஸ் வேலாயுதம், ஸ்ரீ மணக்குள விநாயகர் அறக்கட்டளையின் உறுப்பினர்களான டாக்டர் டி நிலா பிரியதர்ஷினி, திருமதி டி கீதா, திருமதி எஸ் கவிதா, திருமதி ஆர் வைஷ்ணவி ராஜராஜன், திரு எஸ் சூரியகுமார் ஆகிய அறக்கட்டளையின் அனைத்து உறுப்பினர்களையும் பள்ளியின் முதல்வர் டாக்டர் ஆர் அனிதா சாந்தகுமார் மற்றும் ஆசிரியர்கள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். எஸ்எம்பி பள்ளியின் 10ஆம் வகுப்பு மாணவி ஆர் நேஹா வரவேற்புரை நிகழ்த்தினார். அடுத்தாக ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் டாக்டர் VSK வெங்கடாஜலபதி அவர்கள் விழாவில் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தார். 2025-26ஆம் ஆண்டிற்கான ஆண்டறிக்கையை முதல்வர் டாக்டர் ஆர் அனிதா சாந்தகுமார் வாசித்தார். அதில் பள்ளியானது 12ஆம் வகுப்பு வரையில் பயில்வதற்கான மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் இணைப்பாணையை பெற்றுள்ளது என்றும், மாணவர்கள் 10ஆம் வகுப்பு முதல் பொதுத் தேர்வை எழுதியுள்ளார்கள் என்றும், மேலும் பல முக்கிய சிறப்பம்சங்களுடன் உள்ள பள்ளியாக எஸ்எம்பி திகழ்கிறது என்றும் தமது உரையில் குறிப்பிட்டார். நிர்வாகத்தின் திறமையான வழிகாட்டுதலுக்கு நன்றி தெரிவித்து தனது தலைமை உரையை நிகழ்த்தினார். ஆண்டு செயலாளர் ஆண்டு தின செய்தியை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து பொருளாளர் மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த விளையாட்டு எதுவென்று கேட்டு போட்டியை அந்த இடத்திலேயே நடத்தினார்.
அடுத்த வருகை பதிவில் சிறந்து விளங்கிய மாணவர்கள் மற்றும் பள்ளியின் சார்பாக நடத்தப்பட்ட போட்டிகளில் சிறந்து விளங்கிய மாணவர்களுக்கும் கேடயமும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன. விழாவின் முக்கிய அங்கமாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. நிகழ்ச்சியில் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் தளங்களில் தனது நகைச்சுவை திறமையால் பிரபலமான டிராகன் படத்தின் மூலம் பெரிய திரையில் அறிமுகம் பெற்ற திரு ஹர்ஷத்தன் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மாணவர்களிடம் கலந்துரையாடி மாணவர்களோடு நடனமாடினார். அவர் பேசும்போது மாணவர்களின் ஒழுக்கம், கல்வி மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து ஊக்கமளித்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். குறிப்பாக மதிப்பெண்களை தாண்டி நல்ல பண்புகளை வளர்த்துக் கொள்வதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். இறுதி நிகழ்ச்சியாக 10ஆம் வகுப்பை சார்ந்த மாணவன் ராகுல் நன்றி உரை கூறினார். துணை முதல்வர் திரு இமானுவேல் எம்ஜே செல்வம் அவர்கள் விழாவிற்கு வருகை தந்து விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பெரிதும் ஒத்துழைப்பு நல்கிய பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் அனைவருக்கும் நன்றி கூறினார். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பாக நடைபெற்ற தேசிய கருத்தரங்க நிகழ்ச்சி. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வணிகவியல் துறை சார்பாக செயற்கை நுண்ணறிவு, டிஜிட்டல் உருமாற்றம் மற்றும் நிலைத்தன்மை ஒருங்கிணைத்தல் வர்த்தகத்தின் எதிர்காலம் என்ற தலைப்பிரிந்த ஒருநாள் தேசிய கருத்தரங்க நிகழ்ச்சி கல்லூரியின் கலையரங்கில் இனிதே நடைபெற்றது. நிகழ்வில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு பகுதியிலிருந்து வணிகவியல் பிரிவு தொடர்பான பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், வணிகவியல் துறையை சார்ந்த இளங்கலை மற்றும் முதுகலை மாணவர்கள் என 250க்கும் மேற்பட்டவர்கள் பங்கேற்றனர். ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் திரு மா தனசேகரன் அவர்கள், செயலாளர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் அவர்கள் வாழ்த்துக்களோடு தொடங்கிய நிகழ்வில் பொருளாளர் திரு தா ராஜராஜன் அவர்கள் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து தலைமை உரை வழங்கினார். இணை செயலாளர் திரு சு வேலாயுதம், கல்லூரி இயக்குநர் முனைவர் BSK வெங்கடாச்சலபதி ஆகியோர் முன்னிலையில் நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் S முத்துலட்சுமி அவர்கள் வரவேற்புரை வழங்கினார். நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தில்லி பல்கலைக்கழகம் வணிகவியல் புலத்தின் முதன்மையாளர் டாக்டர் RK சிங் அவர்கள் மற்றும் புதுவை பல்கலைக்கழகத்தின் CCR இயக்குனர் பொறுப்பு மற்றும் SOM புல முதன்மையர் டாக்டர் P நடராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தமது உரையில் வணிகவியல் துறையில் செயற்கை நுண்ணறிவின் பயன்பாடு, தற்போது கல்லூரிகள் பயன்படுத்தப்படும் செயற்கை நுண்ணறிவு கருவிகள், மேலும் அவற்றை மேம்படுத்த வேண்டியதன் அவசியம் மற்றும் மாணவர்களின் எதிர்கால வேலைவாய்ப்பு ஆகியவற்றை பற்றி விரிவாக எடுத்துரைத்து சிறப்புரையாற்றினர். நிகழ்வில் தேசிய அளவிலான CA ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவர்கள், CMA ஃபவுண்டேஷன் மற்றும் இன்டர்மீடியட் குரூப் 1 மற்றும் குரூப் 2 தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் என மொத்தம் 91 மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி சிறப்பு செய்யப்பட்டது. மாணவர்களிடையே விழிப்புணர்வையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் நிகழ்வாக இந்த நிகழ்வு அமைந்திருந்தது. ஸ்ரீ மணக்குள விநாயகர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் அனைத்து துறை தலைவர்கள், முதுகலை மற்றும் இளங்கலை மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்ட நிகழ்ச்சியின் நன்றி உரையினை வணிகவியல் துறை தலைவர் திருமதி ஜானகி ரமா அவர்கள் வழங்கினார். நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெற்றது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை பகுதியில் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற ஏப்ரல் 9ஆம் தேதி அன்று சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் கை சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வேட்பாளர் வேலு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர் வேலுவிற்கு அப்பகுதி மக்கள் ஆரத்தி எடுத்து வெற்றி திலகமிட்டு உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் வேட்பாளர் வேலுவின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள், இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் ஏனாம் தொகுதிகள் நான் வெற்றி பெறாவிட்டால் மொட்டையடித்துக் கொள்வதுடன் எனது பெயரையும் மாற்றிக் கொள்கிறேன் என்று NR காங்கிரஸ் வேட்பாளர் மல்லாடி கிருஷ்ணாராவ் சவால் விடுத்துள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணிகள் ஏனாம் தொகுதிகள் NR காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவ் போட்டியிடுகிறார். இதனையடுத்து அவர் தொகுதி முழுவதும் சூறாவளி பிரசாரம் மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் நேற்று சாவித்ரி நகர் உட்பட பல்வேறு பகுதிகளில் பிரசாரம் செய்து ஜக்கு சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது மக்களிடையே பேசிய அவர், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் கொல்லப்பள்ளி அசோக்கை தோற்கடிக்காவிட்டால் மொட்டையடித்துக் கொள்வதுடன் தனது பெயரை மாற்றிக்கொள்வதாக பகிரங்கமாக சவால் விடுத்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் முதலமைச்சர் ரங்கசாமி முதல்வராக பதவியேற்கும் போது தான் அமைச்சராக பதவி ஏற்பேன் என்றும் உறுதிபட தெரிவித்தார். மேலும் 50 இடங்கள் கொண்ட மருத்துவக் கல்லூரி, ஒரு புற்றுநோய் மருத்துவமனை உள்ளிட்ட
பல்வேறு வளர்ச்சி திட்டங்கள் கொண்டுவர உள்ளதாக கூறி ஜக்கு சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார்.